வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜம் தலைப்புச் செய்திகள். டெல்லியின் வளர்ச்சி மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுவோம். வளர்ச்சி வெல்லும், நல்லாட்சி வெற்றி பெறும் என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக மாபெரும் வெற்றி. பாஜக தலைமையகம் வந்த பிரதமர் மோடி மீது மலர்கள், ஜிகினா, காகிதங்கள் தூவி உற்சாக வரவேற்பு. மாநில அரசு எழுதி கொடுக்கும் உரையை ஆளுநர் வாசிப்பதுதான் மரபு என்ற பிரதமரின் பேச்சுக்கு ஆளுநர் என்ன சொல்லப் போகிறார் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. இனியும் மத்திய ஆட்சியாளர்கள் திருந்தாவிட்டால் திருத்தப்படுவீர்கள் என்றும் பேச்சு. திமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட மாநில கட்சிகளை பலவீனமாக்கி தனது வாக்கு வங்கியை அதிகரிக்க காங்கிரஸ் முயற்சி. கூட்டணி என்ற பெயரில் மாநில கட்சிகளை காங்கிரஸ் பலவீனப்படுத்தி வருகிறது என பிரதமர் மோடி பேச்சு. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியும் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலையும் அவரவர் பதவிகளில் தொடர்ந்து இருக்க வேண்டும். திமுகவுக்கு ஆதரவாக அவர்களை பிரச்சாரம் செய்து ஆட்சியில் அமர வைப்பார்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. சாதாரண அல்வா இல்ல, பெரிய அல்வா. திருநெல்வேலி போயிட்டு அல்வா சாப்பிட்டு தமிழகத்திற்கே அல்வா கொடுத்து விட்டார் முதல்வரை விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் மத்திய பட்ஜெட்டை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 1,14,439 வாக்குகளும், நாதக வேட்பாளர் சீதாலட்சுமி 23,810 வாக்குகளும் பெற்றுள்ளனர். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக, பாஜக போட்டியிடாத நிலையில் டெபாசிட் இழந்தது நாதக. பெரியார் மண்ணில் பெரிய வெற்றி பெற்றிருக்கிறோம். எதிர்த்து போட்டியிட்டவர்கள் அனைவரும் டெபாசிட் இழந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் யாரும் களத்தில் இல்லாதபோது திமுக வெற்றி பெற்றிருப்பது போலி வெற்றி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கூட்டணி என்பது வேறு, பிரச்சனை குறித்து முரண்பாடு என்பது வேறு. இரண்டையும் முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. விடுதலை சிறுத்தை கட்சிகள் தலைவர் தொல் திருமாவளவன் பேச்சு. தலைநகரில் பாஜக தலை நிமிர்கிறது. தலைநகரிலேயே தாமரை மலரும் போது தமிழகத்திலும் தாமரை மலரும் என்ற நம்பிக்கை உள்ளது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பேச்சு. திண்டிவனம் அரசு கல்லூரியில் பாலியல் தொல்லை தந்த ஆசிரியரை தகுதி நீக்கம் செய்து மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியரின் கல்வி சான்றிதழை ரத்து செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். இந்தியா கூட்டணி தேர்தலில் கூட ஒற்றுமையாக இல்லை என தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய இடங்களில் பாஜக அதிக வாக்குகள் பெற்றுள்ளது என்றும் கருத்து.
ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றியை முதல்வர் துணை முதல்வருக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சந்திரகுமார் பேச்சு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் பெற்ற வெற்றி 2026 சட்டப்பேரவை தேர்தலில் கிடைக்க உள்ள வெற்றிக்கான சான்று என்றும் பேச்சு. திருப்பரங்குன்றம் மலையில் தர்கா இருக்க வாய்ப்பே இல்லை. திருப்பரங்குன்றம் மலை முருகப்பெருமானுக்கே சொந்தம். புராண கதையை குறிப்பிட்டு பேசிய ராஜா. தமிழக மக்கள் மீது அண்ணாமலைக்கு அக்கறை இருக்குமானால் அரசிடம் பேசி நிதி பெற்று தரலாமே. அமைச்சர் பெரிய கருப்பன் கேள்வி. கருப்பு பர்தா அணிந்து அமர்ந்து உள்ள மாணவிகளை பார்த்தால் கருப்பு சட்டை அணிந்து பெரியார் அமர்ந்துள்ளது போல் உள்ளது. அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சு. கிருஷ்ணகிரி மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவியின் பெற்றோர் அளித்த கோரிக்கையை ஏற்றது மாவட்ட நிர்வாகம். பாதிக்கப்பட்ட மாணவியின் படிப்பு செலவை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் பள்ளிகளில் கண்காணிப்பு கேமரா, கூடுதல் கழிவறை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்பு. சென்னையில் 5 ரயில் நிலையங்களில் பாதுகாப்பை மேம்படுத்த 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது ரயில்வே வாரியம். அதிக திறன் கொண்ட 582 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தகவல். நெல்லையில் இடதுசாரிகள் சார்பில் நிதிநிலை அறிக்கை நகல் கிழித்து போராட்டம். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கூறி போராட்டம். வந்தவாசியில் அரசு பஸ் செக்கிங் இன்ஸ்பெக்டராக உடை அணிந்து பேருந்துகளை நிறுத்தி சோதனை. அரசு பஸ் கண்டக்டர்களிடம் வசூல் வேட்டையில் ஈடுபட்ட கொசப்பாளையம் பகுதியை சேர்ந்த இளங்கோவன் கைது. ஒகேனக்கலில் நேற்று 300 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று 1200 கன அடியாக அதிகரிப்பு. தமிழக எல்லை பகுதியான பிலிகுண்டு பகுதியில் மழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரிப்பு. கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் பழைய இரும்பு குடோனில் பயங்கர தீ விபத்து. பல்வேறு பொருட்கள் எரிந்து நாசம். தனுஷின் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வரும் 10ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு. பிரசித்தி பெற்ற சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல அனுமதி. 4 நாட்கள் கோவில் நிர்வாகம் மற்றும் வனத்துறை சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.